ஹலோ ஆல் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் வந்து ஜிடிஎஸ் போஸ்டல் கனெக்ட். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க, செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து செகண்ட் மெரிட் லிஸ்ட் உண்டு. அது வந்து ஷுவராக உண்டு. ஏன்னா போன டைம் வந்து அத்தனை சைக்கிள் வந்ததுன்னா, அப்போ வந்து ஒரு வேக்கன்சி வந்து ஒரு 3Kன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணி லைக் வந்து ஒரு 1500 1000 இந்த மாதிரி விட்டுட்டுருந்தாங்க. பட் இந்த டைம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு 3500 வேக்கன்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்த ஏரியாவுமே வந்து அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. லைக் இந்த கேண்டிடேட் வச்சு இவங்களுக்கான இது அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே செலக்ட் ஆவாங்களா அப்படின்னா, அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அவங்க கேட்குற ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ப்ராப்பராக இருக்கணும். அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணணும். அதுதான் இல்லையா? சில பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போகாமல் இருப்பாங்க. சில பேருக்கு டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்ன விஷயம்னா, இப்போ எல்லாருமே லைக் கிடச்சிருக்கு அப்படின்னா அடுத்த லிஸ்ட்டு வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் இன்னும் 1 மந்த்தே கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? எவ்ரி 30 டேஸ், அதாவது எவ்ரி 1 மந்த்துக்கு ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு உண்டு. நீங்கள் வந்து இவ்வளோ தான் பாயிண்டில் தான் இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 44,000+ வேக்கன்சிஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 3700+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ண மாதிரி தான் மெரிட் லிஸ்ட்டு 1 விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அவங்க அதில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஆள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ளேஸ் கிடைக்கும். அந்த இப்போ ஏபிபிஎம்மா பிபிஎம்மா டாக் சேவக் எதாக இருந்தாலும் அது அடுத்த இருக்க ஆளுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். மெரிட் லிஸ்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எண்ட் ஆஃப் செப்டம்பர், இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இன்னொரு நியூஸ் என்ன கேள்விப்பட்டோன்னா, செப்டம்பர் 20th அன்னைக்கு வரலாம், இல்லை அதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகலான்னா, கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியாமல் போனால் அவங்க ரிஜெக்ட் ஆகலாம். தப்பான மார்க்ஸ் அந்த பேஸஸில் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். அது இல்லாத பட்சத்தில், இல்லை எனக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சும்மா அப்ளை பண்ணவங்க, இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸில் தான் இது வந்து ரிஜெக்ஷன் பாசிபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்து மெரிட் லிஸ்ட்டு 2 வந்து வரும். நம்ம சேனலில் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.